உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசுவின் திருவிழா காயத்தில் தன் கையை வைத்து பார்க்க பாக்கியம் பெற்ற அப்போஸ்தலரான புனித தோமையாரின் வலது கரத்தின் எலும்பை அருளிக்கமாக கொண்டுள்ள திருத்தலம் மற்றும் இந்தியாவிலேயே ஸ்தாபிக்கப்பட்ட முதல் கிறிஸ்தவ ஆலயம் இதுதான். புனித தோமையாரால் கிபி 52 ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று நாங்கள் பார்க்க போக இருக்கும் இடம் கேரளா மாநிலத்தின் கொடுங்கல்லூருக்கு அருகில் உள்ள ஆழிக்கோடு என்னும் ஊர். இந்த ஊரில்தான் புனித தோமையார் இந்தியாவில் முதல் ஆலயத்தை கட்டினார் என்பது வரலாறு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த இடத்தை முஜரிஸ் என்னும் பெயரால் அழைத்தார்கள். இது ஒரு பன்னாட்டு வியாபார துறைமுகமாகவும் இருந்தது என்பது வரலாறு. இந்த இடத்தில் கணிசமான எண்ணிக்கையில் யூதர்களும் வாழ்ந்து வந்ததாக தெரிய வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களுள் ஒருவரான புனித தோமையார் இந்தியா வந்தார் என்பது நமக்கு தெரிந்ததே. அவர் இங்கு வர மூல காரணமும் இங்கிருந்த யூதர்கள்தான். மெசியாவின் வருகைக்காக காத்திருந்த யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துதான் யூதர்களால் எதிர்பார்த்திருந்த மெசியா என்ற சுவிசேஷத்தை பகிரவே புனித தோமையார் இங்கு வந்தார். முதலில் அவர் வட இந்தியாவுக்கு வந்தார். பின்பு தென்னிந்தியாவுக்கும் கப்பல் மூலமாக கிபி 52 வந்து இந்த கொடுங்கல்லூர் முஜரிஸ் துறைமுகத்தில் தான் இறங்கினார். நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பதுதான் பெரியார் ஆறு. இந்த ஆற்றின் கரையில்தான் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. கிபி 52 இங்கு வந்து இறங்கிய புனித தோமையார் இங்கிருந்த யூதர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவித்தார். அதை கேட்ட அநேக மக்கள் இயேசுவை இரட்சகராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவத்தை தழுவினார்கள், ஞானஸ்நானத்தை பெற்றார்கள். அவர்களுக்காக புனித தோமையார் இங்கு ஒரு ஆலயத்தை, இந்தியாவின் முதல் கிறிஸ்தவ ஆலயத்தை கட்டி எழுப்பினார். அந்த ஆலயத்தின் எந்த குறியீடுகளும் இன்று இங்கு இல்லை. எனினும் வரலாற்று பக்கங்களில் அது பதிவாகியுள்ளது. இந்த ஆலயம் வேட்டிக்கன் நகரிலுள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா மாதிரியில் கட்டப்பட்டுள்ளது. ஆலயத்தின் எதிரில் புனித தோமையார் ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட இயேசுவின் விலா காயத்தை தன் விரல்களால் தொடும் சுரூபம் வைக்கப்பட்டுள்ளது. அதன் கீழே என் ஆண்டவரே என் தேவனே என்ற புனித அருளப்பர் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை காணலாம். இந்த திருத்தலம் மார்த்தோமா திருத்தலம் என்ற பெயரில்தான் அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலம் திரிஷூர் எனும் ஊரிலிருந்து 44 கிலோமீட்டர் தொலைவிலும், எர்ணாகுளம் ஊரிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும், கொடுங்கல்லூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு முதல் முறையாக காட்சியளித்த போது புனித தோமையார் அங்கு இருந்ததில்லை. பின்பு வந்த புனித தோமையார் சீடர்களின் வார்த்தையை நம்ப மறுத்தார். அது மட்டுமில்லாமல் தானாகவே ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய கைகளிலும் கால்களிலும் உள்ள காயங்களையும் கண்ணால் காண வேண்டும் என்றும், திருவிழாவின் காயத்தில் தன் விரலை இட்டால் ஒழிய நம்பவே மாட்டேன் என்றும் சொன்னதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே இன்னொரு முறை ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றி தன்னுடைய விலாவை காட்டினார். அந்த விலாவில்
தன்னுடைய வலது கரத்தை நீட்டி தன்னுடைய விரலை இட்டு ஆண்டவர் இயேசுவை நம்பினார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிட்டார் புனித தோமையார். அந்த நம்முடைய ஆண்டவரின் விழாவை தொட்ட புனித தோமையாரின் வலது கரத்தின் எலும்பை ஒரு அருளிக்கமாக கொண்டுள்ள திருத்தலம்தான் இந்த திருத்தலம். புனித தோமையார் இந்தியாவில் கேரளாவில் மட்டும் 7 ஆலயங்களை கட்டினார். அதில் முதல் ஆலயம்தான் இந்த ஆலயம். ஆலயத்தின் பக்கத்தில் மார்த்தோமா ஸ்மிருதி தரங்கம் எனும் ஒரு ஆடிட்டோரியம் உள்ளது. அந்த ஆடிட்டோரியத்தில் 40 நிமிடத்திற்கான ஒரு ஒளி நிகழ்ச்சியை காணலாம். இந்த நிகழ்ச்சியில் புனித தோமையார் பாலஸ்தீனிலிருந்து இந்தியா வந்த முழு விவரத்தையும் காணலாம். வாங்க ஆலயத்தினுள்ளே போகலாம். இதுதான் ஆலயத்தின் உள்புற தோற்றம். ஆலய பீடத்தின் மேல்புறத்தில் இருக்கும் ஓவியங்கள். இதுதான் ஆலய பீடத்தின் பின்புறமுள்ள புனிதரின் அருளிக்கத்தை வைத்திருக்கும் இடம். பயணிகள் அதை வணக்கம் செலுத்தும் காட்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிழாவின் காயத்தை தொட்ட அந்த கரத்தின் எலும்பின் திரு அருளிக்கம். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இது புனித மரியம் திரேசியா, ராணி மரியா மற்றும் குஞ்சச்சன் அவர்களின் புனித அருளிக்கம். கிபி 1953 டிசம்பர் 6ஆம் தேதி இந்த அருளிக்கத்தை இங்கு கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த ஆலயம் ஒரு திருத்தலமாக உயர காரணமாயிருக்கும் புனித தோமையாரின் வலது கரத்தின் எலும்பின் அருளிக்கம் இதுதான். இது புனித எவ்ஃப்ராசியா, புனித அல்ஃபோன்சா, புனித சாவரா
மற்றும் புனித மதர் தெரேசா அவர்களின் புனித அருளிக்கங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு திருத்தலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.